உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேர 3ஆம் பாலினத்தவரான நிவேதா இடம்பெற்றிருக்கிறார். இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள லேடி வெலிங்டன் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த நிவேதா தான் இந்த சாதனைக்கு சொந்தக்காரர். கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிந்த 2023-24 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய இவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோரின் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார். மருத்துவர் ஆகணும் என்ற கனவுடன் நீட் தேர்வு எழுதிய நிவேதாவிற்கு போதிய மதிப்பெண் கிடைக்காததால் அதற்கான வாய்ப்பை நழுவவிட்டார். இதையடுத்து கால்நடை மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்த நிவேதாவிற்கு 3ஆம் பாலினத்தவர் என்ற காரணத்தால் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அவர் அதிர்ச்சியடைந்தார். பிறகு மன உறுதியுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிவேதாவிற்கு கால்நடை மருத்துவம் படிக்க இடம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு பாலின பாகுபாட்டால் எழுந்த தடையை தவிடுபொடியாக்கியது. இருப்பினும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் நிவேதாவுக்கு இடம் கொடுக்க மறுத்ததால் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் நிவேதாவுக்கு இடம் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் விதித்த உத்தரவு கல்விக்கு பாலின பேதம் ஏதும் இல்லை என்பதை மீண்டும் உறுதி செய்து காட்டியது. இதையடுத்து தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நிவேதாவுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ள முதல் 3ஆம் பாலினத்தவர் என்ற பெருமையை நிவேதா பெற்றுள்ளார். இதுகுறித்து தந்தி தொலைக்காட்சிக்கு நிவேதா அளித்த பேட்டியில் தனது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியால் மருத்துவராக வேண்டும் என்ற தனது கனவு பலிக்கப் போவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இப்போ அட்மிஷனும் போட்டாச்சு. அதுக்கு மொத்த காரணமான அட்வொகேட் சார் சஜீவ்குமார் சார், ரேஷ்மி மேடம், அவங்க அசோசியேஷன் தான் முழு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதி ஐயா அவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கணும். அவங்க தான் எனக்கு இப்போ படிக்கிறதுக்கான மொத்த செலவையும் ஏற்றிருக்காங்க. கல்லூரி கட்டணும், விடுதி கட்டணும், எல்லாத்தையுமே அவங்க தான் எடுத்து என்னை ஃபுல்லாக படிக்க வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் திருநங்கை கால்நடை மருத்துவரே நான் தான். பெற்றோரிடமிருந்து பிரிந்து வந்த நிவேதாவை திருநங்கை சாம்பவி என்பவரே ஆதரித்து படிக்க வைத்த நிலையில் இதற்கு அனுஸ்ரீயும் துணையாக நின்றிருக்கிறார். இது தொடர்பாக தாங்கள் எதிர்கொண்ட சட்ட சிக்கல்கள் குறித்து விவரிக்கிறார். நடுவில் எனக்கே மனம் கலந்துருச்சு. அதுக்கடுத்து இவங்க 2 பேர் தான் கூட இருந்து என்னை வழி நடத்தி கொஞ்ச நாள் இரு, எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சுடுவோம், நீ ஃபீல் பண்ணாத, பின் வாங்கிடாத, நாங்கள் இருக்கோம் உன் கூட, உன்னை முன்னாடி வழி நடத்த, நீ எதுக்கும் பயப்படாத, படிக்க வைக்கலன்னா எங்களுக்கு கேளுன்ட்டு இவங்க 2 பேர் தான் முன்னாடி இருந்து எனக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கான மொத்த செலவையும் இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்கூல் பேகு, மொத்தத்துக்கான ஹாஸ்டலுக்கு என்னென்ன வேணுமோ மொத்தத்தையும் எங்கள் ஆயா வாங்கி கொடுத்துருக்காங்க. நீதிமன்றமே படிக்க இடமளிக்க உத்தரவிட்ட போதும் கல்வி மறுக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற பிரச்சனைகளை தாண்டி சமூகத்தில் நல்ல நிலைக்கு வரவே கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார் அனுஸ்ரீ. இடஒதுக்கீடு இல்லாமை தான் இதுக்கான காரணம். அப்படிப்பட்ட ஒரு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இந்த தமிழக அரசு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கான முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயங்களுமே பார்த்து செய்கிறாங்க. நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், திருநங்கைகளுக்கு விருது கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை கல்வி கட்டணங்களை வந்து அரசே ஏற்கும்ன்ற ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் கொடுக்கக்கூடிய இந்த அரசு எங்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கணுன்றதை நாங்கள் இந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து இந்தியாவிலேயே முதல் திருநங்கை ஒரு கால்நடை மருத்துவ மாணவியாக எங்கள் பிள்ளை தேர்வாயிருக்கிறான்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கால்நடை மருத்துவராக வேண்டும் என நினைக்கும் நிவேதா இங்கு மறுக்கப்படும் உரிமைகளையும் வாய்ப்புகளையும் சில நேரங்களில் போராடினால்தான் கிடைக்கும் என்பதை நிரூபித்து காட்டி 3ஆம் பாலினத்தவர்களுக்கே ஒரு உதாரணமாக மாறியுள்ளார் நிவேதா. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.